நாங்கள் ஐயப்பனை பார்க்க போகிறோம். இதற்கு இடையில பார்க்கணும்னா எங்களுக்கு நாங்க வந்து அச்சங்கோவில் போகலாம், ஆரியங்காவ் எருமேலி போகலாம், ஆமா, எங்க வேணாலும் போகலாம். எங்க வேணா போகலாம். சபரிமலைக்கு போக முடியாது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, திருப்பரங்குன்றம் தீர்ப்பை நம்ம உபயோக பண்ணலனாக்கா கோச்சிக்கிறோம், இந்த தீர்ப்பை உபயோக பண்ணலன்னா நீங்கள் இதில் இப்போது திருப்பரங்குன்றத்தில் சொல்லப்பட்ட தீர்ப்பு கோயிலின் நடக்க வேண்டிய பூஜை நடக்க வேண்டும் என்ற தீர்ப்பு. சபரிமலை விஷயத்தில் உச்சநீதிமன்றம் சொன்னது கோயிலின் நடைமுறையை மாற்றி அமைக்க வேண்டும். அப்போது உங்களுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தையும் தாண்டி ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் போராட்டம் வெடிக்கத்தான். ஸோ இந்த 7 கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு தான் நீங்கள் சபரிமலை வழக்குடைய ரிவ்யூவை எடுத்துக்கொள்ளணும். அது தனி வழக்கு. அது இப்போ முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இப்போ 9 நீதிபதிகள் உட்கார்ந்து விசாரிக்கிறார்கள் இல்லையா, இது சபரிமலை ரிவ்யூ கிடையாது. தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. திரு TR ரமேஷ், ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் தலைவர் வந்திருக்கிறார். பாருங்கள். வணக்கம் ரமேஷ். வணக்கம் சார். ரமேஷ், நீங்கள் இது சொல்கிறது பார்த்தா இது 2018 உச்சநீதிமன்றத்துடைய கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு 4-1 அப்படின்னு 4 ஆண் நீதிபதிகள் போகலாம்னு, ஒரு பெண் நீதிபதி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 2 நாளில் பெரிய எதிர்ப்பு வளர்க்குது. ஆமாம், பந்தளத்தில் ஆரம்பிக்குது. வெறும் 2000 பேர் வருவாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கிற இடத்துல 25,000 பேருக்கு மேலே வராங்க. ஆமாம். இதற்கிடையில் அரசு வந்து அந்த தீர்ப்பு வந்துச்சுங்கிற அதை இப்போ இருக்கக்கூடிய அதை பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசு உடனடியாக அதை வந்து குதிச்சு எழுந்து நாங்கள் வந்து 365 நாளும் திறப்போம், அதெல்லாம் தீர்ப்புலேயே இல்லைன்னாலும் திறப்போம், பெண்கள் யார் வந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபேஸ் ஆஃப். அப்புறம் என்ன நடக்குது? அப்போது அது வந்து செப்டம்பர் மாதம் இறுதி 4 நாளில் தீபக் மிஸ்ரா ஓய்வு பெற்றிருக்கார். இந்த தீர்ப்பை கொடுத்து விட்டு சபரிமலை சீசன் வந்து நவம்பரில் ஆரம்பிக்கும். ஓகே. அப்போது அக்டோபர் மாதம் அந்த பூஜை நடக்குது இல்லையா, அந்த மாத பிறப்பிலேயே பெண்கள் வந்துடுவார்களா என்ற ஒரு அச்சம் மக்களுக்கு எழுகிறது. சரி, அரசும் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னோன்னு. ஆனால் அந்த மாதம் பார்த்தீங்கன்னா மழை கொட்டு. சாதாரண ஜனங்களே போக முடியல. பெண்கள் ஆண்களே போக முடியல. பம்பையில் வெள்ளம், இந்த மாதிரி சில காட்சிகள்லாம் அங்கே நடைபெறுது. பூஜை செய்ய வேண்டியவர்களே 2-3 பேர் தான் போகிறாங்க. சரி. அப்போது ஒரு அசாதாரண சூழ்நிலை எல்லா இடத்திலும் நிலவுகிறது. இதையெல்லாம் கேரள மக்கள் பார்க்க அவர்களுக்கு தெய்வத்தின் உத்தரவே கிடைத்து விட்டது என்று சொல்லி போராட்டத்தை வலுப்படுத்துகிறார்கள். ஒரு ஸ்டேஜ் இந்த மக்கள் போராட்டத்தை வலுப்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அரசியல் கட்சிகள் இருக்கா? காங்கிரஸ் கட்சி மட்டும் இந்த பழக்க வழக்கத்தை மாற்றக்கூடாது என்று உறுதிப்பாட்டோடு இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை மாற்றுவோம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். சரி. காங்கிரஸில் வந்து அங்கே 2 கட்சி தானே முக்கியமான கட்சி. எதிர்கட்சி காங்கிரஸ், இன்னொரு ஆளும் கட்சி தான் இடதுசாரி கூட்டணி இருக்கு, LDF. இது போனால் அது வரும், அது போனால் இது வரும். அப்போ காங்கிரஸ் பீரியடில் போட்ட அந்த வழக்கறிஞர் தான் சிங்வி, அபிஷேக் மனு சிங்வி. அவரே காங்கிரஸ் எம்பியாக இருக்கிறவர். அவர் வந்து சிறந்த வழக்கறிஞர். அவரை வந்து தேவஸ்வம் போர்டு வழக்கறிஞராக வச்சு அவர் மிகச்சிறப்பாக வாதாடுகிறார், எப்படி பழக்க வழக்கத்தை மாற்றக்கூடாது. இதெல்லாம் 2018 வழக்காடுவதிலே இதெல்லாம் தீர்ப்பு வருவதற்கு முன்பாக. சரி. அப்புறம் சாய் தீபக், அவர் வந்து பீப்புள் ஃபார் தர்மா என்ற அமைப்பு, அந்த அமைப்பிற்காக வந்து மிகச்சிறப்பாக வாதாடுகிறார். அவர் வைத்த முக்கியமான ஒரு வாதம் என்னவென்றால், என்னுடைய கோயில் என்னுடைய விதிகள். அதாவது ஐயப்பன் சொல்கிற மாதிரி, என் கோயில் என் கிளப்புக்கு நீங்கள் எப்படி வரணும், யார் மெம்பர்ஸாக இருக்கலாம்னு சொன்ன மாதிரி என் கோயிலுக்கு யார் வரலாம், எப்படி வரலாம், எந்த அனுஷ்டானத்துடன் வர வேண்டும் என்பதை நான் தீர்மானிப்பேன் என்று ஐயப்பன் டைட்டி ரைட்ஸ் என்று கடவுளுடைய உரிமைகளை பற்றி அவர் மிக அழகாக பேசுகிறார். அந்த பேச்சை நீதிமன்றம் நன்றாக கேட்டது. ஏன்னா புது பார்வை, மிகச்சிறப்பாக ஒரு இளம் வழக்கறிஞர். அப்போ அவர் மூத்த வழக்கறிஞர் கிடையாது, அதன் பிறகு அவருக்கு மூத்த வழக்கறிஞர் டைட்டில் டெசிக்னேஷன்லாம் கிடைக்குது. அப்போது அவர் மிகச்சிறப்பாக வருகிறார். அவர் வந்து ஐயப்பாஸ் கவுன்சில்
அப்படின்னு ஜனங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயப்ப சபரிமலை ஐயப்பனோட வக்கீல். சரி. ஏன்னா அவர் தானே மை டெம்பிள் மை ரைட்ஸ்னு பேசினார். சரி. இந்த மாதிரிலாம் நடந்த வழக்கின் பிறகு இந்த மாதிரி தீர்ப்பு வரும்னு பொதுவாக ஜனங்க நினைக்கல. நல்லபடியாக தான் வரும்னு நினச்சாங்க. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு, அசாதாரண தீர்ப்பு வரும் என்று நினைக்கவில்லை. அந்த பந்தளத்தில் வெடித்த போராட்டம் பரவுகிறது, மாநிலம் முழுவதும் பரவுகிறது. திருவனந்தபுரத்தில் நடந்த போராட்டத்திற்கு நான் சென்றேன். அந்த சுரேஷ் கோபி போன்ற நடிகர்கள் எல்லாமும் அதை பங்கெடுத்து கொண்டு அதை மிக தீவிரமாக ஆதரித்து, பின்னால் பாரதிய ஜனதாவுடைய எம்பியாக திருவனந்தபுரம் போராட்டத்துக்கு அவர் வந்திருந்தார். அப்போது என்னை அறிமுகப்படுத்தும் போது அங்கே இருக்கிற கேரள மக்கள் வந்து சிதம்பரம் கோயிலுக்காக பாடுபட்ட வெற்றி பெற்ற அவர் வந்திருக்கார். நான் சிதம்பரம் கோயிலில் வெற்றியில் நான் வாங்கலை, அது நடராஜார் கொடுத்த வெற்றி, பல மூத்த வழக்கறிஞர்கள் பேசி கிடைத்த வெற்றி, சுப்பிரமணிய சுவாமி பேசி, அதை பற்றி நாம் விரிவாக பேசியிருக்கோம். இருந்தாலும் அப்படி தான் என்னை அறிமுகப்படுத்துனாங்க. அப்படி என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே. நானும் கொஞ்சம் பேசினேன், எல்லாம் பண்ணேன். அப்போது இந்த கேரள அரசு ஒரு வன்முறையை கட்டவிழ்க்கிறது. சபரிமலை நவம்பர் மாதம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, இந்த அக்டோபர் மாதம் மழை முடிஞ்சு அப்போ தான் இந்த பெண்களை அங்கே அழைத்து செல்வது என்று தீர்மானிக்கிறார்கள். சில கம்யூனிஸ்ட் பெண்கள் சில பேர்லாம் முயற்சி செய்கிறாங்க. நார்த் இந்தியாவிலேருந்து 2-3 பெண்கள், இளம் பெண்கள்லாம் வருகிறார்கள். அந்த நார்த் இந்தியா இளம் பெண்கள் வருகிறார் என்பதை விளம்பரப்படுத்தி விட்டு வருகிறார்கள். அவர்களை அந்த விமான நிலையத்திலே கேரவ் செய்து பக்தர்கள் நிறுத்தி விட்டார்கள், கேரள மக்கள்லாம். அப்புறம் ஒரு இஸ்லாமிய, எனக்கு இங்கே ஒரே ஒரு கேள்வி வருது. எனக்கு பக்தர்களுடைய உணர்வு புரிகிறது, ஆனால் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அப்போ அதுதான் வந்து, ஏன்னா இதை திருப்பரங்குன்றத்துலேருந்து பல இடங்களில் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஆமாம், ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குன்னா உடனடியாக அதுக்கு எதிர்த்தாப்புல அப்பீல் பண்ணணும். ஆமாம், இல்லாட்டா அதுதான் லா ஆஃப் த லேண்ட். இப்போ வரேன்னு ஒருத்தர் சொன்னால் நீங்கள் போய் தடுக்கிறது நியாயமா? கரெக்ட், நல்ல கேள்வி, மிகச்சிறந்த கேள்வி. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் இஸ் த கோர்ட் ஆஃப் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், அது இறுதி தீர்ப்பு. இதுக்கு மேலே அப்பீல் போட முடியாது. இதனால் ரிவ்யூ போடலாம். ரிவ்யூ போடுறதுங்கிறதுக்கு அதுக்கு நிறைய நேரம் ஆகும். அதுக்குள்ளே, அதாவது ஒருத்தர் வந்து தூக்கில் போடுறாருன்னு ஒரு தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ணணும். பல விஷயங்கள் நடைபெற வேண்டும். நிறைய தூக்கில் போடலாம், அடுத்த நாள் போட்டுற மாட்டாங்க. சரி, அதே மாதிரி இங்கே வந்து தீர்ப்பு கொடுத்தாச்சு, இவங்க ஒபே பண்ணணும் அப்படின்னாலும் இவங்களுக்கு என்ன பயம்னா, இவங்க போயிட்டாங்கன்னா கோயிலுடைய சாநித்தியம், புனிதத்தன்மை போயிடுமோங்கிற ஒரு பயம். அதாவது எந்த கோயிலுக்குமே அந்த சாநித்தியம் தான் முக்கியம். இதை எனக்கு வந்து ஒரு 2017 ஒரு தலித் அன்பர் சொன்னார். என்னை கேட்டார், நான் அப்போ தான் கோயில் விஷயமெல்லாம் இறங்கியிருக்கேன். ரமேஷ் சார், கோயில் எது முக்கியம் அப்படின்னு கேட்டார். வழிபாடு முக்கியம் அப்படின்னு. இல்லை அப்படின்னாரு. வழிபாடு முக்கியம் இல்லைன்னா நீங்களே சொல்லிவிடுங்க அப்படின்னு. சாநித்தியம்னர், அழகாக சம்ஸ்கிருத வார்த்தையை உபயோகப்படுத்தினார். கோயிலின் புனிதத்தன்மை முக்கியம். இந்த கோயிலில் புனிதத்தன்மை இருக்கிற வரைக்கும் தான் அந்த கோயில்னால் மக்கள் சென்று அவர்கள் கேட்கின்ற வரங்கள் கிடைக்கும். அதுதான் நம்முடைய நம்பிக்கை இடத்துல. அதனால் இந்த போராட்டம் பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் இந்த வன்முறையை கட்டவிழ்க்கிறது அரசே கட்டவிழ்க்கிறது. எப்படின்னா, இந்த பெண்களை அனுமதிக்கவில்லை என்றோன்னே உங்களுக்கு கோபம் வருது. ஒரு இஸ்லாமிய பெண்ணாக பிறந்து அந்த மதத்தை விட்டு சென்று மோசமான வாழ்க்கை நெறியை வைத்துக்கொண்டு ஒரு பி கிரேடு நடிகைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப பாலியல் உணர்ச்சியை தூண்டக்கூடிய படங்கள் எல்லாம் நடிக்கக்கூடிய ஒரு பெண்ணு, அந்த பெண் வந்து அறிவிக்கிறாங்க, நான் போகிறேன் சபரிமலைக்கு அப்படின்னு. அந்த பெண் ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கும். அவங்க போகலான்னு அறிவிக்கும்போது அவங்க பாதுகாப்பு தரேன்னு அரசு முன் வருகிறது. இப்போ அந்த அம்மா வந்து ஒரு மாலையை போட்டுக்கிட்டு, கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அந்த அந்த முண்டு மாதிரி வேஷ்டி மாதிரி ஒரு இதை போட்டுக்கிட்டு, அதை எக்கச்சக்கமாக மடித்து கட்டிட்டு தொடைய வரைக்கும் காமிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ போஸ்லாம் கொடுக்குது. ஒரு இருமுடி மாதிரி ஒரு பையை வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோ போஸே மிக மோசமான ஒரு பெண்ணாக சித்தரிக்கக்கூடிய ஃபோட்டோ. அதை கொடுத்துட்டு நான் சபரிமலை போகிறேன்னு ஒரு சோஷியல் மீடியாலலாம் விளம்பரப்படுத்துது. அந்த பெண் கிளம்புது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வதந்தி பரவுகிறது. இந்த பெண் அங்கே வந்தால் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் கையில் ஆயுதம்லாம் கிடையாது, ஆனால் அவங்க கையில் சபரிமலையில் உடைக்க வேண்டிய தேங்காய் இருக்குது. அந்த தேங்காயை அடித்து இந்த பெண் மண்டையை புலந்துட போகிறாங்கன்னு ஒரு வதந்தி பரவுது. அந்த வதந்தி அப்போ தான் நமக்கு வாட்ஸ்அப்பு, எஸ்எம்எஸ் எல்லாம் இருக்கே. இது பரவினோன்னே அரசு வந்து மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது போகிற வழியெல்லாம் பக்தர்களே இருக்காமல் விரட்டி அடிச்சு
இந்த பெண்ணையை எப்படி அழைச்சிட்டு போகிறாங்கன்னாக்க இந்த ரிசர்வ் போலீஸ்லாம் இந்த பாதுகாப்பு கவசங்களை எல்லாம் போட்டுக்கொண்டு கையில் வேற அந்த ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி ஷீல்டு பேட்டன்லாம் வச்சுட்டு அதை தலைக்கு மேலே பிடிச்சிட்டு ஒரு 50 பேர் போகிறாங்க, அதுக்கு நடுவில் இந்த பெண்ணு வருது. அப்படி போகிற மாதிரி கிளம்புறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பெரிய போராட்டம் கேரளாலாம் வெடிக்குது. ஸோ அதை செயல்படுத்தாமல் அரசு நிறுத்திடுறாங்க. மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. அப்போ ஒரு எஸ்பி, நார்த் இந்தியாவை சேர்ந்தவர் ஒரு எஸ்பி அங்கே இருக்கார். அந்த கோயிலுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடியே பஸ்ஸெல்லாம் நிறுத்தி எல்லாரையும் சோதனை போட்டு அனுப்பிச்சு கூட்டமாக போக முடியாமல் பண்ணி சரணகோஷம் போட்டாலே லத்தி சார்ஜ் பண்ணி இந்த மாதிரி மிக மோசமான செயல்களில் இது 2018 2019 எப்போ? 2018 நவம்பர் மாதம் தொடங்கி. நவம்பர், ஓகே. அப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு வழக்கு போடுறேன் கேரளா ஹைகோர்ட்டில். இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் சென்னையைச் சேர்ந்த மயிலாப்பூரைச் சேர்ந்த ஒரு ஐயப்ப பக்தர். நான் வழக்கமாக செல்கின்றேன். இப்பொழுது நிலவுகின்ற அசாதாரண சூழலில் என்னை போன்ற பக்தர்கள் சபரிமலை வருவதற்கு பயப்படுகிறார்கள். சரி, அங்கே நிலைமை மோசமாக இருக்கிறது, போலீஸ் வன்முறை அதிகமாக இருக்கிறது என்று ஒரு வழக்கு போட்டேன். அங்கே அது பொதுநல வழக்கா? பொதுநல வழக்காக போடுறேன். கொச்சின் ஹைகோர்ட். ஆக ராமகுமார்னு ஒரு மூத்த வழக்கறிஞர், மிகவும் மதிக்கப்படுபவர். அவர் முன் வந்தார் இந்த வழக்கை நடத்துவதற்கு. நானும் அவரும் பேசி அந்த வழக்கை, அவர் ரொம்ப பெரிய, நாங்கள்லாம் பேசி முடித்தோன்னே ஏதோ மனப்பாட பகுதியை ஒப்பிப்பது மாதிரி ரிட் பெட்டிஷனை டிக்டேட் பண்ணுறாரு அவர் செக்ரட்டரிக்கு. அவர் செக்ரட்டரி ஷார்ட் ஹேண்டில் எழுதுறாரு. கிடு நெக்ஸ்ட் பேரா நெக்ஸ்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கு. நடுவில் ஏதாவது இது இப்படி போடலாமா அப்படின்னு ஏதாவது 1-2 கேட்பார். போடலாம் சார்னு வரும். ராமகுமார் மாதிரி ஒரு அபூர்வமான வழக்கறிஞரை சந்தித்தேன். அவரை நீதிமன்றம் மிகவும் மதிக்கிறது என்ற நேர்மையான ஒரு வழக்கறிஞர் என்று அங்கே போனப்புறம் தெரிஞ்சுது. அவர் போட்ட உடனேயே அங்கே கேரளாவில் எப்படின்னா அவங்களுக்கு தேவஸ்வம் பெஞ்சுன்னு ஒன்று இருக்கும். அதாவது கோவில் சம்பந்தமான வழக்குகளை மட்டும் கையாளக்கூடிய ஒரு அமர்வு. சரி, அந்த அமர்வு முன்னாடி வருகிறது. அந்த அமர்வு ஏற்கனவே பேப்பர்லாம் பார்க்குறாங்க, செய்தியெல்லாம் பார்க்குறாங்க. இந்த போலீஸ் அத்துமீறல் அவர்களுக்கு நிதர்சனமாக தெரிந்துவிட்டது. மிகவும் வேகப்பட்டு பல உத்தரவுகளை பிறப்பிக்கிறார்கள். இவ்வளவுதான் இங்கே சன்னிதானத்தில் போலீஸ் இருக்கலாம், பாக்கியெல்லாம் கீழே இறங்குங்க. அப்புறம் நாங்கள் வைத்த இன்னொரு குற்றச்சாட்டு, இவ்வளவு ஆயிரக்கணக்கில் போலீஸை குவித்து விட்டு அதுக்கு தேவஸ்தானத்திலேருந்து பணத்தை கொடுக்குறாங்க. ஐயப்ப பக்தர் மேலே அடி வாங்குவதற்கு தேவஸ்தானம் உதவுகிறது என்ற வாதத்தை வைத்து, அதுக்கு ஐயப்ப பக்தர்களிடமிருந்து பெறப்பட்ட நன்கொடையை வைத்து அப்படின்னோட ஒரு பைசா தேவஸ்தானத்தில் கூட இது லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன்னாக்கா அரசு தான் பாதுகாக்கும். நீங்கள் தான் அங்கே போனீங்க, அப்படி ஒன்றும் மோசமான நிலைமையெல்லாம் அங்கே இல்லை என்று சொல்லி, இது வரைக்கும் பணம் கொடுத்துருந்தா திருப்பி கொடுக்க வேண்டும் சொல்லி பல உத்தரவுகளை அதில் வழங்கினார்கள். அது மிக பெரிதாக அகில அந்த அளவில் அது பேசப்பட்டது. டிஆர் ரமேஷ் வர்சஸ் பினராயி விஜயன், இதுதான் கேஸே. கேரளா கவர்மெண்ட் இல்லை, கேரளா சீஃப் மினிஸ்டரை ஃபஸ்ட்டு போட்டேன். சரி, அதில் ராமகுமார் நல்ல உத்தரவுகளையும் பெற்றார். அப்புறம் இறுதி தீர்ப்பில் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பாக இருப்பதால் அதை தாண்டி அங்கே தான் அணுகணும். ஆமாம், ஏன்னா நீங்கள் அதை ஒரு கேரளா ஹைகோர்ட் பெஞ்ச் வழக்கின் தீர்ப்பை மாற்ற முடியாது. ஆனா எப்படி காவல்துறை நடந்து கொள்ள வேண்டும், அரசு நடந்து கொள்ள வேண்டும், தேவஸ்வம் போர்டு நடந்து கொள்ள வேண்டும், இந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி நீங்கள் அநியாயம் செய்ய முடியாது என்பதையெல்லாம் தெளிவாக்கினார்கள். அந்த வழக்கில் பலரும் இணைந்து கொண்டார்கள். அப்போ நானும் நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்தேன் கேரளாவில். அந்த ஒரு இடைக்கால ஒரு நிவாரணம். அப்போது 3 லட்சம் பெண்கள் சங்கிலி போல் கையை கோர்த்து மனித சங்கிலி பெண்கள் சங்கிலி தெருவில் இறங்கி வந்து அந்த சங்கிலி பல ஊர்களை கடந்து செல்கிறது. அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. அது என்ன பெண்கள் வருகிறார்கள் பார்த்தா, இந்த மலைக்கு போகலாம் என்று சொன்ன அந்த வயதுடைய பெண்கள் 10லேருந்து 50க்குள்ளே தான் நிறைய பேர் வராங்க. மெஜாரிட்டி we are ready to wait, நாங்கள் காத்திருக்க தயாராக இருக்கிறோம், நாங்கள் ஐயப்பனை பார்க்க போகிறோம், 50 வயது வரையில் காத்திருந்து தவம் செய்து செல்வோம் அப்படின்னு நிலைப்பாட்டோட வராங்க. இதற்கு இடையில பார்க்கணும்னா எங்களுக்கு நாங்கள் அச்சங்கோவில் போகலாம், எருமேலி போகலாம், எங்க வேணாலும் போகலாம். சபரிமலைக்கு போக முடியாது. அதை தெரிந்து கொண்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வீட்டிலிருந்து செல்வார்கள், அதற்கு நாங்கள் உடன் துணை செய்வோம், அப்படி இருக்காங்க. இதை பார்த்துட்டு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ஒரு போராட்டம் வைக்கிறது, ஒரு மனித சங்கிலி போவோம், கோவிலுக்கு போவோம். அதில் யார் நிற்கிறான்னு பார்த்தா நிறைய முஸ்லீம் பெண்கள் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் சபரிமலைக்கு போகிறாங்களான்னு ஒரு கேள்வி எழுது. சரி, இவங்க மாஸ்க்குக்கே போவாங்களான்னு இன்னொரு கேள்வி எழுது. இப்படி பல வேடிக்கைகள்லாம் நடந்தன. அப்புறம்
மத்திய அரசும் சரி, மற்ற மாநில அரசுகளும் சரி, இது வந்து பிரச்சனையாக தமிழ்நாடு போன்ற மாநில அரசு, அப்போ அதிமுக ஆட்சியில் இருந்தது. இங்கேயும் போராட்டங்கள்லாம் இது எனக்கு தெரிந்த இந்து கோயில் விஷயமாக தமிழ்நாட்டில் பெரிய அளவு நடந்த போராட்டம். திருப்பரங்குன்றம் கூட ஒரு அந்த ஏரியாவில் லோக்கலைஸ்டாக இருந்தது. பெரிய அதெல்லாம் நடந்தது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, திருப்பரங்குன்றம் தீர்ப்பை நம்ம ஒபே பண்ணலனாக்கா கோச்சிக்கிறோம், இந்த தீர்ப்பை ஒபே பண்ணலன்னா நீங்கள் இதில் இப்போது திருப்பரங்குன்றத்தில் சொல்லப்பட்ட தீர்ப்பு கோயிலின் நடக்க வேண்டிய பூஜை நடக்க வேண்டும் என்ற தீர்ப்பு. சபரிமலை விஷயத்தில் உச்சநீதிமன்றம் சொன்னது கோயிலின் நடைமுறையை மாற்றி அமைக்க வேண்டும் தீர்ப்பு. அப்போது உங்களுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தையும் தாண்டி ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் போராட்டம் வெடிக்கத்தான் செய்யும். சரி, இப்போ ஜல்லிக்கட்டு எப்படி ஜெயிச்சது? சட்டம் சொல்லிவிட்டது ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு. மிகப்பெரிய அளவில் மரினாவில் போராட்டம் நடத்துனாங்களே. புரியுது. அந்த போராட்டம் நடக்கலைன்னா தீர்ப்பு மாறி வந்திருக்காதே, சட்டம் மாற்றிருக்க மாட்டாங்களே. சரி, இந்த மாதிரி அப்போது எல்லாத்தையும் நியாயப்படுத்த முடியாது, அதே சமயம் எல்லாத்துலேயும் நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. புரியுது. இந்த போராட்டம் பெரிய அளவுனா அப்போது ரெவ்யூ பெட்டிஷன்ஸ் பல பேர் தாக்கல் செய்கிறாங்க. தேவசம் போர்டும் தாக்கல் செய்யுது. கேரள அரசு என்ன செய்கிறது? கேரள அரசு வந்து நியாயப்படுத்துகிறது அந்த சமயத்தில். நம்ம சொல்கிறது 2018-19 இந்த ஏற்கனவே வந்த தீர்ப்பு சரி ஆமாம் அப்படின்னு சொல்லுது. அதன்படி தான் தேவசம் போர்டு என்ன சொல்லுது? தேவசம் போர்டு வளவளா குழகுலாங்குது. ஏன்னா கண்ட்ரோல்டு பை கவர்மெண்ட். இப்போ இங்கே நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி அது மாதிரி. அப்போ அவங்க தேவசம் போர்டு சிங்வியை எடுத்துடுறாங்க. ஆமாம், ரிவ்யூலேருந்து அவர் வந்து பேசுவாருங்கிறத எடுத்துட்டு, ஆனால் சிங்வி ஒரு ரிவ்யூ பெட்டிஷனருக்காக வந்து அழகாக பேசிட்டு போயிடுறாரு. வேற ஒரு டிவோட்டிக்காக வந்துடுறாரு. சரி, அப்போது இந்த மாதிரி ரிவ்யூ நடக்குது. அந்த ரிவ்யூ ஹியரிங்க்கு நானும் போயிருந்தேன். அந்த ரிவ்யூ ஹியரிங்கில் வந்து பராசரன் சார் வந்து மூத்த வழக்கறிஞர். அப்போ யார் உச்சநீதிமன்ற தலைமை? அப்போ ஒரு கொகாய், ரஞ்சன் கோகாய் எந்த அமர்வு தீர்ப்பு கொடுத்ததோ அதுதான் ரிவ்யூ பண்ணும். அதில் தீபக் மிஸ்ரா ரிட்டையர் ஆகிட்டா இருக்கிறதுனால அதுக்கு பதிலாக அப்போது இருந்த நீதிபதி கோகாய் வரார். சரி, மீதி 4 பேரும் அதே ஆட்கள் தான். இந்து மல்ஹோத்ராவும் இருக்காங்க. சரி, இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, தீபக் மிஸ்ராவோடு சேர்ந்து தீர்ப்பு கொடுத்த கன்வில்கர் அப்போ மனம் மாறி விடுகிறார். மனம் மாறுகிறார்ங்கிறத விட இது ரெவ்யூ செய்யலாம், ஓகே, இது சீராய்வுக்கு உட்பட்டது என்ற நிலைப்பாடை எடுக்கிறார். இந்து மல்ஹோத்ராவும் அப்போ அதே கருத்தில் இருக்கிறவங்க, கோகாயும் அதே கருத்து, மிஸ்ராக்கு பதில் வந்த கோகாயும் அதே கருத்து. ஆமாம். இப்போ இந்த 3 பேர் ஒரு கருத்து, பட் ரோஹின்டன் நாரிமனும் சந்திரசூடும் எதிர்கருத்து. எதுக்காக? நாங்கள் கொடுத்த தீர்ப்பு சரிதான், அதுக்கு மேலே அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. அப்போ 4:1 இருந்தது, 3:2 மாறுது. அப்பயும் பெரும்பான்மை தான். அப்போ கோகாய் என்ன சொல்கிறாருன்னா அந்த தீர்ப்பில் இதான் முக்கியம். இது 2019 நடக்குது. 2019 முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் மத சம்பந்த அடிப்படை உரிமைகளில் வேறு கேள்விகளும் எழுகின்றன. ஏன்னா அந்த ரிவ்யூ போடுறவங்க இஸ்லாமிய சம்பந்தமாகவும் கேள்வி எழுப்புறாங்க. அந்த ரோஹின்டன் நரிமன் வந்து அவர் ஒரு பார்சி, அதுக்காக எழுப்பலை. அப்போ நம்ம பார்சி மதத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான கட்டுப்பாடுகள் அதை எழுப்புறாங்க. இந்த ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் ஒரு இது இருக்குது. அந்த பெண்களின் இந்த பிறப்புறுப்பில் ஒரு சேதாரம் செய்வது, அந்த சுண்ணத்து மாதிரி அது ஒரு சேதாரம் செய்வது, அதை குறித்து வழக்கு வருகிறது. இதெல்லாம் பெண்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு விரோதம், இதை நீங்கள் மதமாக பார்க்கக்கூடாது, இப்படி பல பூதங்கள் கிளம்புகின்றன. சரி, அப்போ இது வந்து எல்லாருக்குமே ஒரு தலைவலியாக பாடுற மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றம் முதல்ல ரிவ்யூ இருக்கட்டும், நம்ம இது விஷயமாக ஒரு கொள்கை, அதாவது இந்த வழக்கு சபரிமலை வழக்கு இருக்கட்டும், இதை வந்து சீராய்வு செய்ய போகிறோம். ஆனால் இன்னும் பல கேள்விகள் வரதுனால அதனால் இந்த சட்டத்தின், அரசியல் சட்டத்தின் நிலைப்பாடு எந்த அளவுக்கு செல்லும், எந்த விஷயத்தில் குறுக்கிடலாம், எதில் குறுக்கிடக்கூடாது என்பதை பற்றி ஒரு கொள்கை வடிவமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அருமையான முடிவை எடுக்கிறாங்க. அப்போ எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்து மத வழிபாட்டும் சரி, ஒரு ரிலிஜியஸ் மேட்டர்ஸ்லையும் சரி, மிகப்பெரிய அமர்வு அதுவரையில் 7 பேர் கொண்ட அமர்வு 1954 ஷிரூர் மடம் விஷயமாக வந்த வழக்கு. அதுவும் நீங்கள் வந்து சிதம்பரம் தொடர்பாக பேசும்போது விரிவாக சொல்லியிருக்கேன். அப்போது பல விஷயங்கள் இந்த 70 ஆண்டு காலத்தில் மாறியிருக்கின்றன. சில நிலைப்பாடுகள் மாறியிருக்கின்றன. பெண் உரிமை பற்றியெல்லாம் பேச்சு நிறையா வருது. அப்போ இப்படிலாம் பார்க்கும்போது
இந்த 7 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பின்படி மத விஷயத்தில் நீங்கள் குறுக்கிடவே முடியாது. குறுக்கிடலாமா கூடாதா என்பதை கொள்கையை வகுக்க வேண்டும் என்றால் நீங்கள் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வை போட்டீர்கள் என்றால் குறுக்கிடக்கூடாது என்று தான் சொல்ல முடியும். இப்போ 5 நீதிபதிகள் குறுக்கிடலாம் என்று சொன்னதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சபரிமலை ஒரு டினாமினேஷன் இல்லைன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. சரி. இன்னொரு விஷயம் என்ன எடுத்திருக்காங்கன்னா, இது அரசியல் நிர்ணய சட்டத்தின் ஒழுக்கத்திற்கு விரோதமானது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமையில் தனிநபர் அடிப்படை உரிமையிலேயே என்ன சொல்கிறாங்க, சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி அண்ட் ஹெல்த். சரி. அதே மாதிரி டினாமினேஷன் ரைட்ஸ்லேயும் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி அண்ட் ஹெல்த். பப்ளிக் ஆர்டருங்கிறது சட்ட ஒழுங்கு, மொராலிட்டிங்கிறது பொது ஒழுக்கம், ஹெல்த்துங்கிறது பொது சுகாதாரம். அங்கே பொதுங்கிற வார்த்தை வரல, பப்ளிக் ஹெல்த்துன்னு வரல, பப்ளிக் மொராலிட்டின்னு வரல. பப்ளிக் ஆர்டர்னு சொல்லும்போது மட்டும்தான் பப்ளிக் ஆர்டர். அந்த பப்ளிக் இதுக்கும் வரும். இப்போது எனக்கு வந்து ஹெல்த்துக்காக ஒரு கோவிடில் வந்தது பிரச்சனை, எல்லாரையும் கோயிலுக்கு போகக்கூடாது, கோயிலே திறக்கக்கூடாதுன்னா சொன்னாங்க. இது வந்து ஹெல்த் அஃபெக்ட் ஆகும்போது உங்கள் மத உரிமை கொஞ்சம் பின்னுக்கு தான் போகும், பின்னுக்கு போகும், அவங்க நிறுத்தி கூட வைக்கலாம். இது நடந்தது, நம்ம நேராக பார்த்தது. கோவிலில் அந்த அர்ச்சகர் அவர் வேலையை செய்து கொண்டிருந்தார், பொதுமக்கள் உள்ளே போக முடியாது. அதாவது அர்ச்சகர் தனிநபராக அவர் உள்ள போயிட்டு வந்தார். 10 பேராக போக முடியாது. புரியுது, நல்லா புரியுது. அப்போது ஹெல்த்துன்னு வரும்போது அரசு தலையிட்டு இந்த நேரத்தில் வேண்டாம் என்று உங்களுடைய மத உரிமையை நிறுத்தி வைக்க முடியும். ஒரு கோயில் திருவிழா நடக்குதுன்னா 2 தரப்புக்கிடையே வெட்டுக்குத்து நடக்கும், பெரிய சண்டை நடக்கும் அப்படின்னா அந்த திருவிழாவையே கலெக்டர் ரத்து பண்ணுவார். ரைட். இது சட்டம் ஒழுங்கு. அப்புறம் மொராலிட்டி, ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு, இதுதான் என்னுடைய மதம் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான பழக்க வழக்கத்தை யார் வேணாலும் யாரோட வேணாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம், இதுதான் எங்கள் மதம்னு ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறாரு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இது மதம் இல்லை, நாங்கள் கட்டுப்படுத்துவோம், இல்லை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு அரசு சொல்லணும். புரியுது. ஒழுக்கத்துக்கு விரோதம். பிக் பாக்கெட் அடிக்கிறதா எங்கள் மதம் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதையெல்லாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியம். இப்போ வந்து தனிநபர் உரிமை, நான் வந்து எனக்கு கோயிலில் கற்பூர தீபம் காமிச்சாங்கன்னா எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, எனக்கு அலர்ஜி இருக்குது, அதனால் அதை நிறுத்து அப்படின்னு சொல்ல முடியாது. தனிநபர் ஹெல்த்து இங்கே பிரச்சனை இல்லை, வேணா நீ போகாத கோயில், அவ்வளோதான். பொதுமக்களுடைய சுகாதாரம் தான் இங்கே பிரச்சனை. அதே மாதிரி தனி மனிதருடைய ஒழுக்கம், கோயிலில் வந்து நான் ஆடை அணியாமல் வருவேன் என்று சொன்னால் அதை ஒத்துக்க முடியாது. புரியுது. ஒரு குரூப்பாக வந்தாலும் ஒத்துக்க முடியாது. பல பேர் சேர்ந்து போராட்டம் நடத்துவோம், எங்கே நடத்துவீங்க, கோயில் இது நடக்க வேண்டும் என்று, சரி வெளியில் நடத்துங்க, இல்லை கோயிலுக்குள்ளே நடத்துவோம், ஒத்துக்க முடியாது. புரியுது. இப்படி நம்ம 70 வருஷமாக பார்த்த விஷயம் இதுதான். ஆனால் சபரிமலை தீர்ப்பில் பெண்களை அனுமதிக்காமல் இருப்பது அரசியல் நிர்ணய சட்டத்து ஒழுக்கத்திற்கு விரோதமானது. அப்போ கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டின்னு ஒரு டேர்மை கொண்டு வராங்க. சரி. இந்த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டிங்கிறது என்னென்னா, கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமாக நடந்தால் அது இம்மாரல், அது ஒழுக்கக்கேடு என்று கொண்டு வருகிறார்கள். அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக நடந்தால் அது ஒழுக்கக்கேடு என்று. அப்போது இப்போ கூட அந்த சபரிமலை விவாதங்களில் பேசப்பட்டது, கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸுக்கும் அந்த கான்ஸ்டியூஷன் படி நடக்கின்ற அரசாங்கத்துக்கும் உள்ளது தான் கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி என்று பேசினார்கள். இது மக்களுடைய சாதாரண நடைமுறைக்கு இந்த கான்ஸ்டியூஷன் மொராலிட்டிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி வாதம் வைக்கப்பட்டது. இது நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். அப்போது ரிவ்யூ நடக்க போகிறது. 2019 ரிவ்யூ பண்ணணும் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொள்கையை வகுக்க வேண்டும். அப்போ 7 கேள்வியை அவர்கள் 2019 வடிவமைக்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அது வந்து ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அந்த அமர்வே உருவாக்குகிறது. இல்ல ரஞ்சன் கோகோய் தனியாக ஒரு உச்சநீதிமன்ற தலைமை தனியாக அவர், அப்புறம் பாப்டே வரார், அவர் தலைமை. ரஞ்சன் கோகோய் ரிட்டையர் ஆயிடுறார். அப்போ பாப்டே தான் வந்து இந்த 9 நீதிபதினு கொண்டு வரார். ஏன்னா 7 நீதிபதி கொண்ட அமர்வுக்கு மேலே அது இருக்க வேண்டும், ஷுரூர் மட்டுக்கு மேலே போகணும் இதுங்கிறதுனால சொல்லி இந்த 7 கேள்விகளை அவர்கள் கொண்டு வருகிறார். இந்த கேள்வியை உருவாக்கியவர் பாப்டே தலைமையிலான அமர்வு. அப்போ உட்கார்ந்து இந்த 9 நீதிபதிகள் வேற வேற உட்கார்ந்துருந்தாங்க. இப்போது இந்த 7 கேள்விகளை நீங்கள் படிச்சிங்கனாக்க இதில் சபரிமலைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. எல்லாமே பொதுவான கேள்விகள், முக்கியமான கேள்விகள். ஸோ இந்த 7 கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு தான் நீங்கள் சபரிமலை வழக்குடைய ரிவ்யூவை எடுத்துக்கொள்ளணும். அது தனி வழக்கு. அது ஆமாம். இப்போ முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இப்போ 9 நீதிபதிகள் உட்கார்ந்து விசாரிக்கிறார்கள் இல்லையா, இது சபரிமலை ரிவ்யூ கிடையாது.
திஸ் இஸ் கால்ட் அ ரெஃபரன்ஸ். அதாவது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ். சில நாட்களுக்கு முன்னால பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ஒரு மாநில ஆளுநருக்கு உள்ள அதிகாரம் என்ன, குடியரசுத் தலைவருக்கு உள்ள அதிகாரம் என்ன அப்படின்னு திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து ஒரு பெஞ்ச் உட்கார்ந்து அதுக்கான பதில் சொன்னாங்க. இது அந்த மாதிரி அதற்கான நடைமுறை அரசியல் சட்டத்திலே இருக்கு. பிரசிடென்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். சரி, ஒரு சட்டத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை அது நீதிபதிகள் அந்த ரெஃபரன்ஸை வாங்கி கொண்டு அவர்கள் ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சை அமைத்து அதை முடிவு பண்ணுவாங்க. இது வந்து ரெஃபரன்ஸுங்கிறது வினா எழுப்பி அதற்கான விடை காண்பது. புரியுது. ரெஃபரன்ஸுங்கிறது டைரெக்டாக ஒரு அர்த்தம் சொல்ல முடியாது தமிழில். நம்ம ரெஃபரன்ஸ்னால் இந்த புக்கு நமக்கு ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம், அப்படி வேற மாதிரி அர்த்தம் வரும். இந்த வினாக்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்று ஒரு உச்சநீதிமன்றத்தின் அமர்வு தன்னையே கேட்டுக்கொள்ளலாம். உச்சநீதிமன்றத்தையே அல்லது குடியரசுத் தலைவர் கேட்கலாம். குடியரசுத் தலைவர் 2 பேர் தான் கேட்க முடியும். அவங்க தான் கேட்க முடியும். சரி, ஓகே. அப்போது அந்த 7 கேள்விகள் அது என்னன்னு பார்த்தா தான் இது என்னங்கிறது தெரியும். நம்ம அந்த 7 கேள்விகளை பார்த்துருவோம். அதற்கு பிறகு நம்ம வந்து அடுத்த இதுக்கு விசாரணைக்கு போயிடலாம். மிக்க நன்றி ரமேஷ், வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி.